அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீர்த்திமிகு கேளக்கரையில் அல் பையினா ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமலான் மாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுஸுவில் உள்ள சில முக்கிய விஷயங்கள் குறித்து இதன் வழியாக ஒளிபரப்ப இருக்கின்றது. ஒளிபரப்பு நிறைவு பெற்றதற்கு பின்பாக நேயர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு தக்க பதிலளிக்கக்கூடிய நேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை துவக்கத்திலேயே தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். இன்றைக்கு 25ஆம் ஜுஸுவிலே இருந்து சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த 25ஆம் ஜுஸுவிலே ஹாமீம் அஸ்ஸஜிதா என்கின்ற ஒரு அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதி இருக்கிறது. அஷ்ஷூரா என்ற ஒரு அத்தியாயம் இடம்பெற்றிருக்கிறது. அஸ்ஸுஹ்ருஃப் என்கின்ற அத்தியாயமும் அத்துஹான் என்கின்ற அத்தியாயமும் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. அல் ஜாசியா என்கின்ற அந்த அத்தியாயமும் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. சுமார் 5 அத்தியாயங்களை உள்ளடக்கிய ரீதியிலே இந்த 25ஆம் ஜுஸு அமையப்பெற்றிருக்கிறது. இந்த ஜுஸுவை அல்லாஹு தாலா துவக்குகின்ற போது இலைஹி யுரத்து இல்மு ஸாஆ என்று துவங்குகின்றான். அதாவது யுக முடிவு நாள் பற்றி அறிவு அல்லாஹ்விடமே விடப்பட வேண்டும். உலகத்தினுடைய முடிவு குறித்து அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அவன் அதற்கு உண்டான சில அடையாளங்களை நமக்கு காட்டி தந்திருக்கலாம். ஆனால் தெளிவாக அது குறித்து உண்டான ஞானம் அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இலைஹி யுரத்து இல்மு ஸாஆ, யுக முடிவு நாள் பற்றி அறிவு அவனிடமே திருப்பப்பட வேண்டும், விடப்பட வேண்டும். அது குறித்து உண்டான ரகசியங்கள் யாராலும் முழுமையாக அறிந்திருப்பதற்குண்டான வாய்ப்பில்லை என்று இந்த ஜுஸுவினுடைய துவக்கம் அமையப்பெற்றிருக்கிறது. அல்லாஹு தாலா வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயாஃபு அன் கஸீரின், உங்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் அது உங்கள் கரங்கள் தேடிக்கொண்டதனுடைய விளைவாகத்தான் நேர்கிறது. அதேபோன்று அவன் பாவங்களில் அதிகமானவற்றை மன்னிக்கிறான் என்கின்ற செய்தியையும் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஒரு தீமை, ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் இது ஏற்படுவதெல்லாம் நம்மால் ஏற்படுகிறது. அல்லாஹு தாலா நல்லோர்களை கஷ்டப்படுத்தினால் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்வடைய செய்வதற்குண்டான வழியாக அது பார்க்கப்பட வேண்டும். குற்றமுள்ளவர்களை அல்லாஹு தாலா சிரமத்திற்குள்ளாக்கினால் அந்த சிரமங்கள் எல்லாம் குற்றத்திற்குண்டான பரிகாரமாக ஆக்கப்படும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் உங்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் அது உங்கள் கரங்கள் தேடிக்கொண்டதனுடைய விளைவால் தான் ஏற்படுகிறது என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த துன்பம் நேர்ந்தாலும் உங்களுடைய கரங்கள் தான் அதற்குண்டான பொறுப்பு, நீங்கள் தான் அதற்குண்டான ஒரு பொறுப்பு. நீங்கள் செய்கின்ற ஏராளமான பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அவற்றுக்காக உங்களுக்கு தண்டனை அளிப்பதில்லை, மாறாக நீங்கள் செய்த குற்றங்குறைகளை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றும் சொல்கிறான். இது பற்றி இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் மனிதர்களை அவர்கள் தேடிக்கொண்டதற்காக தண்டிப்பதாக இருந்தால் மனுஷன் ஒரு பாவம் செஞ்சு அந்த பாவத்திற்காக வேண்டி அவன் பிடிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால்
அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் பூமிக்கு மேல் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். பூமியில அழிச்சாட்டியம் அந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும், அவர்கள் பிடிக்கப்பட வேண்டும் என்ற நிலை வந்தால் பூமிக்கு மேலே எந்த உயிரினமுமே இருக்காது என்பதை அல்லாஹ் தெளிவாக எடுத்து சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் உயிர் யார் கையில் உள்ளதோ அத்தகைய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு விசுவாசம் கொண்டவர், ஒரு முஃமினான ஒருவர், அவரை காலில் முள் தைத்து விடுகிறது. அவருடைய காலில் ஒரு முள் தைத்து விடுகிறது, நோவினை அடைகிறார். அப்படி ஒரு முள் குத்தியதனுடைய விளைவாக தன்னுடைய காலிலே ஒரு முள்ளை ஏற்றி கொண்டதனுடைய விளைவாக அவர் நோவினை அடைவார் அல்லவா? சாதாரண முள் என்று அல்லாஹ் விட்டுவிடவில்லை. அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களிலே இருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சாதாரணமான ஒரு விஷயம், முள் குத்தி விடுவது. நடந்து செல்கின்ற போது காலில் ஏதாவது இடையூறுகள் ஏற்படுவது, ஏதாவது ஒன்று காலில் கிழித்து விடுவது, அதன் மூலமாக காயங்கள் ஏற்பட்டு இரத்தங்கள் வெளிப்படுவது, இது மாதிரி உண்டான சின்ன சிறிய கீறல்களுக்கு கூட அதன் மூலமாக ஒரு அடியார் அடைகின்ற அந்த துன்பத்திற்கு கூட அல்லாஹ் நன்மை கொடுக்காமல் இருப்பதில்லை என்றால், நம்முடைய பாவங்களுக்கும் அல்லாஹு தஆலா சரியான தண்டனையை கொடுத்து நம்முடைய கதையை அப்படியே முடித்து விடுவதும் இல்லை. அதை மன்னிப்பதாக சொல்கிறான். அல்லாஹ் அதிகமாக மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ளவன், பண்புள்ளவன், அதை சொல்கிறான். சரி, உங்களுக்கு இந்த உலகத்திலே துன்பங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் இது மாதிரி உண்டான பெரிதோ சிறிதோ எது நடைபெற்றாலும் அதற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பும் கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஒரு அடியார் இந்த உலகத்திலே ஒரு குற்றம் செய்கிறார். அந்த குற்றத்திற்கு உண்டான தண்டனையை இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்துவிட்டான் என்று சொன்னால், மறுமையிலே மீண்டும் அதே குற்றத்திற்காக தண்டிக்கப்பட போவதில்லை. ஒரு தவறு நடந்துவிட்டது, அதற்கு சரியானதொரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஒரு பாதிப்பையும் ஒருத்தர் அடைஞ்சிட்டார். நாம செஞ்ச செயலுக்கு உண்டான தண்டனை என்பதை உணர்கிறார். இந்த தண்டனைக்கு பிறகு மீண்டும் மறுமையிலே அவருக்கு மீண்டும் தண்டனை வழங்கப்பட மாட்டாது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்தியை அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு தயாள குணமுள்ளவன், அடியார்களை எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ என்ற அந்த வசனத்தின் வாயிலாக وَإِذَا غَلِبُوا هُمْ يَغْفِرُونَ என்று குறிப்பிடுகிறான். அவர்கள் பெரும் பாவங்களில் இருந்தும் ஈனச் செயல்களில் இருந்தும் விலகி விடுவார்கள். தமக்கு கோபம் வந்தாலும் அவர்கள் மன்னித்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா நல்லோர்களை குறித்து இந்த வசனத்தின் வாயிலாக சொல்கிறான். உங்களுக்கு வழங்கப்பெற்ற எந்த பொருளானாலும் அது இம்மை வாழ்வின் அற்பமான ஒரு சந்தோஷம்தான், ஒரு இன்பம்தான். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு தம்முடைய இரட்சகனையே சார்ந்திருப்போருக்கு அல்லாஹ்விடம் இருப்பதே சிறந்ததும் நிலையானதுமாகும். அதற்கு நிகராக
இன்னொன்றை நாம் வரிசைப்படுத்த முடியாது. அவர்கள் பெரும் பாவங்களிலே இருந்தும் ஈரச் செயல்களிலே இருந்தும் விலகி இருப்பார்கள். தமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளிலே அவர்கள் பொறுமை கொள்வார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்கிறான். தமக்கு கோபமே வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கக்கூடிய தயாள குணம் படைத்தவர்கள். அப்படித்தான் சொல்வார்கள். கோபம் வந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இயல்பான குணம் மக்கள் செய்கின்ற தவறுகளை மன்னித்து மறப்பது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அன்னை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக எந்த விஷயத்திலேயும் யாரையும் ஒருபோதும் பழி வாங்கியதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு யூத பெண்மணி விஷம் வைத்து கொடுத்தால் அந்த விஷத்தினுடைய பாதிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி நேரத்திலே, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய இறுதி நேரத்திலே கடுமையான சிரமத்தை கொடுத்தது. அவர்களே இந்த விஷத்தின் விளைவாகத்தான் இந்த சிரமத்தை நான் சந்தித்திருக்கிறேன் என்றே சொல்லியிருக்கிறார்கள். அந்த யூத பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டார்கள். அந்த பெண்ணை பழிக்கு பழி வாங்கவில்லை, மன்னித்து விட்டார்கள். தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு விஷம் தடவியவள், விஷம் வைத்தவள் உணவிலே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை மன்னித்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கலாம். ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக, ஒரு மார்க்கத்தினுடைய தூதராக, அல்லாஹ்வுடைய இறுதி நபியாக ரசூலாக ஏற்றம் பெற்றவர்களை விஷம் வைத்துக் கொள்வது என்பது எவ்வளவு கொடூரமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பெண்மணியை மன்னித்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதோடு மாத்திரமல்லாமல், அல்லாஹ்வுடைய புனித சட்டங்கள் சீர்குலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் இருந்தால் அந்த விஷயத்திலே உறுதியாக தண்டித்து விடுவார்கள். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்ட துன்பங்களுக்கு, சிரமங்களுக்கு யாரையும் அவர்கள் பழி வாங்கியதில்லை. அதே வேளையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய விதித்த அந்த தண்டனைகளை அவர்கள் முன்வைக்கின்ற போது அந்த தண்டனையிலே யாருக்கும் எந்த சலுகையும் காட்டவில்லை. இது அல்லாஹ் வழங்குகின்ற தண்டனை, நான் சலுகை காட்ட முடியாது என்று தன் சுய வாழ்க்கையிலே தன் தனிப்பட்ட ரீதியான உண்டான விஷயங்களுக்கு யாரையும் ஒருபோதும் அவர்கள் பழி வாங்கியதே இல்லை என்பதைத்தான் இஸ்லாமிய வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் அதற்காக வேண்டி கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டார்கள். காரணம், அது அல்லாஹ்வுடைய விதித்த தண்டனை என்கின்ற அடிப்படையிலே இப்படி நடந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களில் ஒருவரை கண்டிக்கும் போது கூட அவருக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மென்மையாகத்தான் கண்டிப்பார்கள். அவருடைய நெற்றி மண்ணில், அவருடைய நெற்றி மண்ணில் படட்டும், இப்படித்தான் சொல்வார்கள். அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு தன் வாழ்க்கையிலே தனிப்பட்ட ரீதியிலே உண்டான பகையை பொது விஷயத்திலே வெளிப்படுத்த மாட்டார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்த பகையை அவர்கள் மறந்து மன்னித்து விடுவார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு நடப்பார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த காலகட்டத்திலே
அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தீங்கிழைக்கும் நோக்கில் அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக வேண்டி தன்ஐம் என்ற மலையிலே இருந்து இறங்கி வந்த ஆயுதம் தரித்த 80 பேரையும் அவர்கள் மன்னித்தார்கள். 80 பேர் கொண்ட ஒரு படை தன்னியம் என்கின்ற அந்த மலைக்கு பின்னாலேயே இருந்து அல்லாஹுடைய தூதரையும் நபித்தோழர்களையும் தாக்க முற்படுவதற்காக வேண்டி ஆயுதத்தை ஏந்தி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு யுத்தமாக பிரகடனப்படுத்தியிருக்கலாம், அவர்களை அந்த ரீதியிலே எதிர்கொண்டிருக்கலாம். இல்லை, அவர்களை பிரித்து அறிவுரை கூறி ஒப்பந்தம் நடைபெற இருக்கிறது, அந்த ஒப்பந்தத்திற்கு பின்பாக ஒப்பந்தத்தில் என்ன உள்ளதோ அதுபடி நடந்து கொள்வோம் என்று அவர்களை மன்னித்த அந்த செய்திகளைத்தான் வரலாறுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அவர்களை சிறை விடுத்திருந்தும் அவர்களை பழிவாங்க சக்தி இருந்தும் அவர்கள் மீது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேருபகாரமாக நடந்திருக்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வலமன் ஸபர வ கஃபர இன்ன தாலிக லமின் அஸ்மில் உமூர். யார் பொறுமை காத்து மன்னித்து விடுகிறாரோ நிச்சயமாக அதுவே தீரச் செயலாகும் என்று குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடுகளை அல்லாஹு தஆலா பல கட்டங்களிலே அவன் தெளிவுபடுத்தி வந்திருக்கிறான். அந்த ரீதியிலே யார் மன்னிக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறான். மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குகிறான். ஒருவர் தனக்கு எதிராக சதி செய்து விட்டார், பிரச்சனை செய்து விட்டார், வம்பு வழக்குகள் பேசிவிட்டார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவரை மன்னித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை அதிகமாக்கி தருவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் மன்னித்து சமாதானம் செய்து கொள்கிறாரோ அவருக்கான பிரதிபலன் அல்லாஹ்விடத்திலே உண்டு என்றும், அதாவது அச்செயல் அல்லாஹ்விடத்திலே வீண் போகாது, நிலையாக நிற்கும் என்று அல்லாஹுவே தன்னுடைய வான்மறை குர்ஆனுடைய வார்த்தைகளின் வாயிலாக தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எல்லை மீறியோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், எல்லை மீறியவர்தான் தீங்கை ஆரம்பித்தவராவார் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படி இந்த 25ஆம் ஜுஸுவிலே எண்ணற்ற உபதேசங்களையும் எப்படி வாழ்க்கையிலே பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறைகளையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே குர்ஆனை படித்து ஓதி அதில் உள்ள விஷயங்களை ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான நிலைப்பாட்டிற்கு இவைகளை நல்ல படிப்பினைகளாக கொண்டு வாழ தலைப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.